ஆண்டவர். நமக்கும் பலன் தர அவரால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மால் ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாய் இருக்க முடியும். நம்முடைய விசுவாச குறைவினால் தான் பல பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் நம்மை தொடர்ந்து வருகிறது. அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களுக்காக, பாடுகளுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிராமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருக்கு விசுவாசமாய் இருப்பது? கர்த்தருடைய விசுவாசம் எப்படி வரும்? வேத வசனங்களினால் வரும். வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்மிடத்தில் விசுவாசம் பெருகும். பொறுமை வரும். ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்படுவோம். அன்பு நம்மிடத்தில் பெருகும். சந்தோஷம் இருக்கும். சமாதானம் இருக்கும். நீடிய பொறுமை இருக்கும். எல்லோரிடத்திலும் தயவு காட்டுகிற குணம் இருக்கும். நற்குணசாலியாய் நாம் மாறுவோம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் பெருகும். ஆவியின் கனிகளில் ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகம் 33ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசேயா மரிப்பதற்கு முன்பாக அவர் சீனாய் மலையில் கர்த்தரை கண்ட தரிசனத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை எப்படி சீனாய் மலையில் அவர்கள் பார்த்தார்கள் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார் இந்த வேத பகுதியில். கர்த்தர் பிரசன்னமானார். மகா பெரிய வெளிச்சமாக தோன்ற இருக்கிறார். கர்த்தருடைய திருக்கரங்களில் அவருடைய அக்னிமயமான நியாய புஸ்தகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்ததா. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் அங்கு பிரசன்னமாகி இருக்கிறார். கர்த்தரை சீனாய் மலையில் இஸ்ரவேலர்கள் கண்டபொழுது ஆயிரமான பரிசுத்தவான்களும் கூட இருந்ததாக வேதத்தில் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மோசேயா இஸ்ரவேலர்கள் அனைவரையும் ஒவ்வொரு கோத்திரமாக அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது 33ஆம் அதிகாரம் முழுவதுமாக. இப்படியாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் மோசேயா ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பாக இஸ்ரவேல் கோத்திரங்கள், இஸ்ரவேல் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன் கேடகமுமாய் இருப்பார். அவர் உன் கண்மலையாய் இருப்பார். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்ற இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி மோசேயா இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து முடிக்கிறார். அடுத்ததாக உபாகமம் 34ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசேயா மலையின் மேல் ஏறி செல்கிறார். அவருடைய காலம் முடிந்தது, அவர் மரணம் அடையும் நேரம் வந்தது, மலையில் ஏறி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளையின்படியே மோசேயா செல்லுகிறார். அங்கு மலையின் மேல் ஏறி போன பின்பு கர்த்தர் அவரோடு வந்து மோசேயாவோடு கூட இருந்து இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது இஸ்ரவேல் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை சுற்றி காண்பிக்கிறார். கர்த்தரே கூட இருந்து எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அறிவிக்கப்படாமல் இருந்ததினால் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசேயாவோடு கூட இருந்தது இயேசு சாமி தான் இருந்திருக்கிறார். அவர் கூட இருந்து எல்லா பகுதிகளையும் சுற்றி காண்பித்து இப்படியாக இருக்கிறது, நீ அதை பார்க்கலாம், ஆனால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இந்த காரியங்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடியே நடந்தது. அதன்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயா எல்லாவற்றையும் பார்த்த பின்பு மோசேயா அங்கேயே மரணம் அடைந்தார். இது எடுத்துக்கொள்ளப்படுதல் போல நடந்தது. உடனே அவர் நல்ல ஆரோக்கியத்துடனும் சுகபலனோடும் இருந்தார். 120 வயது ஆன மோசேயா மலையின் மேல் தனியாக ஏறி சென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு பலசாலியா இருந்திருக்கிறார். அவர் கண்கள் இருளடையவில்லை, பார்வை குறைபாடு இல்லை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலேயே. அப்படியாக சுக பலன் ஆரோக்கியத்தோடு முழு பலத்தோடு மலையில் ஏறி நின்று கர்த்தரோடு பேசி முடித்த பின்பு மோசேயா மரணம் அடைந்தார். மோசேயாவின் சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். மோசேயாவின் கல்லறையை ஒரு மனிதனும் அறியான் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் ரகசியமாக வைத்திருக்கிறார். அது அந்த பள்ளத்தாக்கில் புதைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயாவின் சரீரம் அதே இடத்தில் கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஐயா யோசுவா ஐயாவின் மேல் தன் கைகளை வைத்ததினால் யோசுவா ஐயா ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அதன்படி அவர் வழி நடத்தினார். மோசே ஐயாவின் காலம் முடிந்தது. மோசே ஐயாவை போல முகமுகமாய் கர்த்தரை தரிசித்த வேறொரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பினதில்லை என்றே வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மோசே ஐயா கர்த்தரோடு நெருங்கிய உறவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தார். இதில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். மோசே ஐயாவின் சரித்திரத்தை பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் கவனிக்கும் போது பல காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரே ஒரு காரியத்தை, அவருடைய சரீர பலனை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகம் வியாதிகளால் இருக்கலாம், போராட்டங்களால், மன உளைச்சலினால், பலவிதமான நோய்கள் காலத்தில் மிகவும் துன்பப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட பலவீனங்கள், குறைபாடுகள் எது இருந்தாலும் தயவு செய்து ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம். நாம் அதற்காக கவலைப்படக்கூடாது. துக்கப்பட்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடாது. நம் சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நமக்கு முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது என்றால் ஜெபித்து கேட்கலாம். ஆனால் மற்ற மனிதர்கள் முன்பாக நாம் புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. நம் சரீரத்தை படைத்தவர் நம் ஆண்டவர். அவரை நாம் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய சரீரம் இது, நாம் அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை குணமாக்க அவரால் கூடாதா? அவர் சில காலம் நம்மை கஷ்டத்திற்குள் அவர் அனுமதித்திருந்தால் அதை பொறுத்து கொண்டு நாம் நடக்க பழக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாக சீக்கிரமாய் விலக வேண்டும் என்று கேட்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கே நாம் இடம் கொடுக்க வேண்டும். சிலுவை பாடுகள் வலியும் வேதனையும் நிறைந்ததுதான். அது எப்படிப்பட்ட பாடு வார்த்தையினால் சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட காரியத்தை கூட கர்த்தர், என்னை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லை என்றால் உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும் என்றே ஒப்பு கொடுத்தார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல நாமும் அப்படி இருக்க வேண்டும். நம் சரீரத்தில் பலவீனங்கள் வந்தால் சரீரத்தை படைத்தவருக்கு அதை குணமாக்க முடியும். எத்தனை டாக்டர்கள் சொல்லலாம் குணமாக்க முடியாது, இவள் ஆயுள் முழுவதும் நோயாளிதான், ஆயுள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மறக்க வேண்டாம், கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக மனிதரின் வல்லமை எப்படிப்பட்டது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த காலத்திலும் பலருடைய பல பிரபலமான உயர்ந்த நிலையில் இருக்கிற அதிகமான ஊழியக்காரர்கள், நல்ல ஊழியக்காரர்கள், அவர்கள் பிரபலமானவர்களோ அல்லது சாதாரணமானவர்களோ, உலகத்தால் அறியப்படாத அதிகமாய் தெரியாத மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையான ஊழியர்கள், போதகர்கள் எத்தனையோ பேர் சிறு வயதில் மிகவும் உபத்திரவப்பட்டு பாடுகளின் மத்தியில் வியாதி, இனி இந்த பிள்ளை பிழைக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் 70, 80 வயது வரை வாழ்ந்து அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அந்த நோய் சிறு வயதிலேயே குணமாகியும் விடுகிறது. அதாவது டாக்டர்களின் மருத்துவ அறிவு என்பது உண்மைதான், அது சிறந்ததுதான். ஆனாலும் அவர்களும் மனிதர்களே. மனிதர்களின் வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை மேன்மையானது. கர்த்தர் நமக்கு கிருபை செய்தால் எப்படிப்பட்ட வியாதியோ பிரச்சனைகளோ இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். எப்படிப்பட்ட பாடுகளாய் இருந்தாலும் ஜெபித்தால் எல்லாம் நீங்கிவிடும். கர்த்தரின் வல்லமை அதை நீக்கிவிடும். நாம் விசுவாசித்தால் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட பாடுகளாய் இருந்தாலும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளலாம். இறந்த மனிதனை கூட விசுவாசத்தினால் கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அல்லது நம்முடன் கூட இருப்பவர்களிடம் எதிர்பார்ப்பது விசுவாசம். ஒரு மனிதன் நோயாளியா இருக்கும்போது, தன்னிலை மறந்திருக்கும் போது யாராவது ஒருவர் அந்த மனிதனுக்காக விசுவாசித்தால், கர்த்தரால் இது கூடும் என்று விசுவாசித்தாலே அந்த நோயுற்ற மனிதனை கர்த்தர் குணமாக்குவார். ஒரு மனிதனின் இருதயத்தில் தோன்றும் விசுவாசமானது கர்த்தரால் மதிக்கப்படுகிறது. அதனால் எப்படி மோசேயாவுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ
ஊழியத்தை கொடுத்து 80 வயதில் ஊழியத்திற்காக அழைத்தார். மோசே ஐயாவின் மனநிலை எப்படி இருக்கும்? 80 வயது என்றால் எல்லோரும் மரணத்தை எதிர்பார்ப்பார்கள். 70, 80 வயதானது, நான் வாழ்ந்து முடித்து விட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வயதில் தான் ஊழிய அழைப்பே வருகிறது மோசே ஐயாவுக்கு. கர்த்தர் பேசுகிறார். அப்படியானால் அதன் பின்பாக 40 வருடங்கள் 40 வருடங்கள் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். சுக பலன் ஆரோக்கியத்தோடு, சரீர பலன் குறையாமல் ஒரு 20, 30 வயது வாலிபன் போல அவர் கடைசி வரை வாழ்ந்திருக்கிறார். மலை மேல் தன்னுடைய கால்களால் ஏறி இருக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் பார்வை குறைபாடு இல்லை என்று சொல்லும் போது, அவருக்கு பலன் தந்த அதே ஆண்டவர் நமக்கும் பலன் தர அவரால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்மால் ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாய் இருக்க முடியும். நம்முடைய விசுவாச குறைவினால் தான் பல பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் நம்மை தொடர்ந்து வருகிறது. அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களுக்காக, பாடுகளுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிராமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருக்கு விசுவாசமாய் இருப்பது? கர்த்தருடைய விசுவாசம் எப்படி வரும்? வேத வசனங்களினால் வரும். வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்மிடத்தில் விசுவாசம் பெருகும், பொறுமை வரும், ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்படுவோம், அன்பு நம்மிடத்தில் பெருகும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், எல்லோரிடத்திலும் தயவு காட்டுகிற குணம் இருக்கும், நற்குணசாலியாய் நாம் மாறுவோம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் பெருகும். ஆவியின் கனிகளில் ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு கிடைக்கும். விசுவாசம் பெறக்கூடிய வழி என்னவென்று கலத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகளில் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போதுதான் விசுவாசம் இருக்கும். விசுவாசிக்கிறவர்களால் தான் நன்மையை பெற முடியும். விசுவாசம் இல்லாமல் எந்த சுகத்தையும் நம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களே குணப்பட முடியும். பலர் இதை விசுவாசிப்பதில்லை, ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வதில்லை. பரிசுத்த ஆவியானவரையே விசுவாசிப்பதில்லை என்றால் விசுவாசம் எங்கிருந்து வரப்போகிறது? அது நமக்கு மிகப்பெரிய நஷ்டமானது. நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். விழிப்புணர்வாய் இருப்போம். வேத வசனங்களை தியானிப்போம். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். பரிசுத்தம் நமக்குள் வர வர, நாம் மனம் திரும்ப திரும்ப, நாம் பரிசுத்தம் அடைய அடைய நமக்குள் நன்மைகள் பெருகும். ஆவியின் கனிகள் முழுவதும் நமக்குள் வாசமாய் இருக்கும். விசுவாசம் வரும், சாந்த குணம் வரும், இச்சையடக்கம் வரும். பலர் சொல்லுவார்கள், என்னால் இந்த பழக்கத்தை விட முடியாது, கண்களின் இச்சை விட முடியாது, மாம்சத்தின் இச்சை விட முடியாது, என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது என்று எதற்காவது ஒன்று அடிமைப்பட்டிருப்பார்கள். எல்லா மனிதராலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் விடுதலையாகி சுதந்திரமாய் இருக்க முடியும். எப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீக்கி போடுவார். நமக்குள் அதை செய் என்றாலும் அந்த பாவத்தை செய்ய தோன்றாது. அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நீ இதை பயன்படுத்து, ஒரு சிகரெட் பயன்படுத்து, ஒரு சாராயத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அதை எடுக்க நம்மால் முடியாது. அதாவது அந்த பழக்கம் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விட்டால் அதன் பின்பு தீமையான காரியங்களை தொடவே அவர்களுக்கு விருப்பம் வராது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். மனம் திரும்ப வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றாலும், மனம் திரும்ப வேண்டும் என்றாலும், விசுவாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் ஜெபமும் வேத வாசிப்பும் முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை எனக்கு போதித்தருளும் என்று கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, வேத வசனங்களை தியானித்து, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து பரிசுத்தம் அடைவோம். ஆவியின் கனிகளால் நிரம்புவோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக சமாதானமாக வாழலாம். எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் எல்லாம் கர்த்தருக்கு உட்பட்டதே. கர்த்தரே பெரியவர், நோய்கள் பெரியதல்ல. கர்த்தரை விசுவாசிப்போம், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம். கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் பிரவேசிக்க போகிற போது, அந்த நேரம் வந்தபோது, மோசே ஐயாவின் மரணத்திற்கு பின்பாக அவருடைய ஊழியக்காரனாக உண்மையாய் ஊழியம் செய்த யோசுவா ஐயாவை கர்த்தர் அழைத்து பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவை அழைத்து, மோசே மரித்து போனார். நீ இனிமேல் மோசேயின் இடத்திலிருந்து
நீ வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவிடம் சொன்னார். யோசுவா ஐயா யார் என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்டது முதல் மோசே ஐயாவின் மரணம் வரைக்கும் யோசுவா ஐயா அங்கு கூடவே இருந்தார். மோசே ஐயாவோட கூடவே இருந்த உண்மையான ஊழியக்காரராக இருக்கிறார். மிகவும் விசுவாசமுள்ள ஊழியக்காரனாகவும் கர்த்தரிடத்தில் மிக மிக பக்தியுள்ள மனிதராகவும் இருக்கிறார். முதலில் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட சில நாட்களிலேயே கானானுக்குள் போக கர்த்தர் சொன்ன போது 12 பேரை கர்த்தர் அனுப்பி வைக்க சொன்னார். அதில் யோசுவா ஐயாவும் காலேபும் இருவருமாக கானானுக்குள் சென்று நற்செய்தி கொண்டு வந்தவர்கள். மற்ற 10 பேரும் அவர்கள் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அங்கு போனால் அங்கு ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று பயந்து பேசினார்கள். ஆனால் இவர்கள் இருவர் மட்டுமே நற்செய்தி கொண்டு வந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களை ஜெயிக்க முடியும் என்று ஆவியின்படி அந்த தேசத்தை பார்த்து கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து நல்வார்த்தைகளை சொன்னவர்களாய் இருக்கிறார்கள். அந்த இருவரில் ஒருவரான யோசுவா ஐயா தான் மோசே ஐயா கூடவே இருந்தவர். 40 வருடங்களுக்கு பின்பாக கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது மோசே ஐயாவின் ஸ்தானத்தில் இஸ்ரவேலை வழி நடத்துகிற ஒரு தளபதியாக யோசுவா ஐயா செயல்பட்டார். அப்படி யோசுவா ஐயா அவர்களை வழி நடத்தி செல்லும் பொறுப்பை வைத்திருந்தார், அவர் சுமந்திருந்தார். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் யோசுவா ஐயாவுடன் பேசி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பலம் கொண்டு திடமனதா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் இந்த நாளுக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் விசுவாசமாயும் இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தரிடத்தில் உண்மையான பக்தியை செலுத்த வேண்டும். மாய்மாலமான பேச்சும் மாய்மாலமான செயல்களும் இருக்கக்கூடாது. ஒரு ஊழியத்தில் பணிபுரிகிறவர்களாய் இருந்தால் நேர்மையும் உண்மையுமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த ஒரு நிறுவனத்தில் உலக காரியங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் நீதியாய் இருப்பார்கள், நேர்மையாய் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய சாயலை தரித்தவர்களாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோசுவா ஐயா அப்படி அவர் உண்மையும் நேர்மையுமாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட பொறுப்பை அவருக்கு கொடுத்தார். யோசுவா ஐயா அதன் பின்பாக அவர்களை இஸ்ரவேலரை வழிநடத்தும் பொறுப்பை பெற்றுக் கொண்டார். கர்த்தர் பலம் கொண்டு திடமானதாயிரு என்று சொன்னார். பலம் கொண்டு என்றால் என்ன? இருதயத்தில் பலன், சரீரத்தில் பலன், மனதில் உணர்வுகளில் பலன், ஞானத்தில் பலன், மன தைரியத்தை பலன் என்று சொல்லலாம். மனம் எந்த சூழ்நிலையிலையும் தைரியமாய் இருப்பது. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தோற்றம் அளிக்கிற காரியங்கள் பயமுறுத்துவதாக இருந்தாலும் தைரியமாக நின்று கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தில் பலப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்ததானால் அதை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. இது நடக்குமா, நடக்காதா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா என்று யோசிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டால் ஒரு வேலையை அதில் இறங்கி செய்து விட வேண்டும். அதற்குரிய பேலன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதற்கு என்னென்ன காரணிகள் தேவையோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து விடுவார். கர்த்தர் சகலமும் அறிந்தவர் என்பதையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சுத்தமாக பலனே இல்லாத நிலையிலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லுவார். அப்படி சொல்லும் போது நாம் தயங்க கூடாது. ஐயோ, நான் பலவீனமா இருக்கிறேனே, நோய் நொடியோடு இருக்கிறேனே, நான் எப்படி இதை செய்வேன் என்று யோசிக்க கூடாது. கர்த்தர் பலன் தருவார். அதனால் கர்த்தர் தருகிற பலன் என்பது முதலில் விசுவாச பலன். அதாவது பலன் என்று சொன்னாலே முதலில் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று விசுவாசம்.
அந்த விசுவாசமும் பெருகும். அதனால்தான் எந்த காரியத்தை செய்வதானாலும் பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்றால் அதில் அளவு இருக்கிறது. வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று. நாம் நீச்சல் ஆழம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக சுபமாக முடியும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலில் பரிசுத்த ஆவியை நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் முதலில் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். பக்தி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விலை கொடுத்து, நம்முடைய நேரத்தை விலையாக கொடுத்து, நம்மளுடைய பலனை விலையாக கொடுத்து, நம்முடைய சரீரத்தை வருத்தி அந்த வலியை விலையாக கொடுத்து நாம் கர்த்தரிடம் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அது தவறு. நாம் உபவாசிக்க வேண்டும், முழங்காலில் நின்று மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதனால் நாம் அதை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு முன்பாக நம் இருதயத்தில் பக்தி இருக்க வேண்டும். பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்கும் போது அந்த பக்தி வைராக்கியத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பல மக்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்க வேண்டும். சுயநலமாக நம்முடைய தேவைகளுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்காமல் சுயநலமற்ற கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஜெபம், கர்த்தருடைய சித்தம் எதுவென்று அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்காக, எனக்காக, உனக்காக, அவர்களுக்காக என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற ஜெபத்தை நாம் செய்யும் போது அது பரிசுத்தமான ஜெபமாக இருக்கும். பக்தி வைராக்கியத்தோடும் ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாக பக்தி வைராக்கியத்தோடு ஜெபிக்க வேண்டும். சரி, எப்படி பக்தி வைராக்கியம்? பக்தி வைராக்கியம் என்பது நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கர்த்தரை உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்த்து உணர்ந்து கொள்கிறோம், கேட்டு உணர்ந்து கொள்கிறோம். அது போல நாம் கர்த்தரிடத்தை அனுபவித்து கர்த்தருடைய அருமையை அனுபவித்தும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. இப்படியாக கர்த்தரோடு நாம் சேர்ந்து வாழ்கிற அந்த அந்நியோன்ய ஐக்கியம், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பிள்ளைகளும் தாயும் பிள்ளையும் வாழ்வது போல கர்த்தரும் நாமும் சேர்ந்து வாழ வேண்டும். அவரோடு பழக வேண்டும். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு மேம்பட வேண்டும். அதற்கு நம்முடைய அன்புதான் வழி. நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதான். கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தியானித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரம்பிக் கொண்டே இருப்பார். அவர் நிரம்புவது மாத்திரம் அல்ல, அந்த நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பார். அந்த ஆத்ம சுத்திகரிப்பு கர்த்தருக்கு முன்பாக மிக விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தம் அடைய வேண்டும். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதற்கு பொதுவாக ஜெபிப்பது மிக 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 நல்லது. கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். பல காரியங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். நம்மளுடைய பிறருக்காக கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கலாம். நோயுற்றோர்கள், யாராவது கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்படியெல்லாம் நாம் ஜெபிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் மட்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்திற்கு முன்னதாக வேத தியானம் முக்கியம். வேத தியானத்தின் மூலம் கர்த்தரிடம் இருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்று நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை தியானித்து புரிந்து கொண்டு நாமே பேசிக்கொண்டு கர்த்தரிடத்தில் இராமல், ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவது. வேத தியானம் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் செய்திகளை பெற்றுக்கொள்வது, நாம் மனம் திரும்புவதற்கு உதவும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆத்மா தகுதிப்படும். வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கும். அதனால் வேத தியானத்திற்கு பின்பு ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேத பகுதியில்
யோசுவா 1 முறை படித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பலம் கொண்டு தைரியமாய் இருப்பது, கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் பலனாய் இருப்பது, விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது, என்ன நேர்ந்தாலும் கர்த்தரிட்ட கட்டளை நிறைவேற்றுவேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று விசுவாசத்தோடு இருப்பது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். முதலில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை காத்துக் கொள்வார் என்கிற விசுவாசம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, அவர் நம்மோட கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார், கைவிடாமல் நம்மை பற்றி கொண்டிருக்கிறார். எப்படியோ போ என்று விட்டு விடுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், பக்கத்திலேயே இருக்கிறேன், உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வசனத்தில் கடைசியாக இந்த அதிகாரத்தில் 1 1 முதல் 9 வரை வாசித்து பார்க்கும் போது கடைசியாக சொல்கிறார். 8வது 9வது வசனங்களில் சொல்லுகிறார், நீ என் நியாய பிரமாணங்களை கை கொண்டு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. அந்த காலத்தில் நியாய பிரமாணம் என்றால் இன்றைக்கு வேத புத்தகம் முழுவதும் அடங்கும். வேத வசனங்கள், பரிசுத்த வேதாகமம், பைபிள் முழுவதையும் படிக்க வேண்டும். அந்த வேத வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளில் வேத வசனங்கள் ஊறி இருக்க வேண்டும். தண்ணீரில் ஒரு தானியங்களை ஊற வைத்தால் அவைகள் எப்படி ஊறி இருக்குமோ அது போல நம்முடைய சிந்தையில், நம்முடைய மூளையில், நம்முடைய இரத்தத்தில் கர்த்தருடைய வசனங்கள் ஊறி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான தண்ணீராய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல ஆறாக ஓடுகிறார் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவர் தண்ணீராய் நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய மூளையில் ஊறி இருக்க வேண்டும், நம்முடைய ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இப்படியாக கானானுக்குள் நீ பிரவேசித்து அங்கு எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் என்ன சொன்னார்? ஜெபித்துக் கொண்டு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லவில்லை. இரவும் பகலும் என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, நியாயப்பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிரு. பைபிளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். 1 மணி நேரம் படிக்கிறோம், காலையில் எழுந்தோ அல்லது இரவோ படிக்கிறோம் என்றால் படித்து விட்டு அதை நாம் படித்து அந்த நேரமே விட்டு விடுவதல்ல, அதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய வேத தியானத்தை நம் நினைவுகள் அந்த நாள் முழுவதும் நமக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைய வசனத்தை நாம் படித்துக் கொண்டே வருகிறோம். யோசுவா 1 படிக்கிறோம் என்றால் இந்த தியானம் நம்முடைய இருதயத்தில், நம் ஆத்துமா அதை தியானித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தினமும் அதிகாலையில், காலையில் எழுந்து முதலில் என்னை தேடுங்கள். முதலில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு மற்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக, எல்லாவற்றிலும் வெற்றியுள்ளதாக நமக்கு இருக்கும். அதன்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளையும் அவருடைய கற்பனை பைபிளை தினந்தோறும் வாசித்து அதை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து எல்லா காரியங்களிலும் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. யோசுவா 1 முதல் 16 வரை. இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், கானானுக்குள் பிரவேசிக்கும்படியா. பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா ஐயாவை ஆசீர்வதிக்கிறார். கானானுக்குள் பிரவேசித்த பின்பு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் புத்திமானாய் நடக்க வேண்டும். புத்தியுள்ளவனாய் நீ நடக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் நியாய பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இது நமக்கு என்ன அதிலிருந்து வருகிற பொருள் என்றால், வேத வசனங்களை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி தியானித்தால் நமக்கு என்ன நடக்கும்? அதன் பலன் என்ன என்றால், நமக்கு புத்தி வருமா? புத்தி என்பது பிறப்பின் போது, நாம் பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற அறிவு புத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் புத்திசாலித்தனமாக நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும்
வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு புத்திசாலித்தனம் தேவை. அந்த புத்தி நமக்கு வேத வசனத்தை தியானிப்பதினால் கிடைக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவிகளாய் இருக்கிறார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானத்தின் ஆவியானவர். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று. ஞானம் உணர்வு என்றால் என்ன? ஞானம் என்பது எல்லா காரியத்தையும் செய்ய தேவையான புத்திசாலித்தனம். அறிவுக்கு அடுத்த மேன்மையான ஒரு காரியம்தான் ஞானம். அந்த ஞானம் என்பது உலக அறிவும் ஆவிக்குரிய அறிவும் இரண்டையும் சேர்த்து கொடுப்பது. இப்படி கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உணர்வை கொடுக்கிறார். சில நேரங்களில் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதை நாம் செய்ய மாட்டோம். உதாரணத்திற்கு நாம் திருச்சபைக்கு செல்லும் போது அங்கு போதகர்கள் அல்லது எந்த ஊழியக்காரர்களின் செய்தியை கேட்கும் போதும் அவர்கள் வேதத்தை தியானியுங்கள் என்று சொல்லுவார்கள். அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். திருச்சபைகளில் வேத தியானம் இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். இதையெல்லாம் கேட்கும் போது சபையில் இருக்கும் போது இன்றிலிருந்து நாம் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், இன்றிலிருந்து தினந்தோறும் நாம் வேதம் வாசிக்க வேண்டும் என்று சபையில் இருக்கும் போது முடிவு செய்யும். ஆனால் வீட்டிற்கு சென்று மற்ற காரியங்களை எல்லாம் கவனிக்கும் போது வேதனையான விஷயம் என்னவென்றால் இந்த முடிவு எடுத்ததையே நாம் மறந்து விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற தன்மை நமக்குள் வந்துவிடும். இதைதான் உணர்வற்ற தன்மை என்று சொல்வது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது இந்த உணர்வு இருக்கும். நாம் இன்று என்ன முடிவெடுத்தோம்? வேத தியானம் செய்ய வேண்டும், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று நிச்சயம் செய்ய வேண்டும் என்று நம்மால் எந்த தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அன்று முதல் வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்குள் இருந்தார். இதைதான் நாம் திருச்சபைக்கு செல்லும் போது ஜெபித்து பெற்றுக்கொள்ள. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும் போது ஞானத்தின் ஆவியானவரும் உணர்வின் ஆவியானவரும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, என்னை உம்முடைய 7 ஆவிகளாலும் என்னை நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வந்து காரியங்களை வாய்க்க பண்ண தொடங்கிவிட்டார். அவருடைய ஆளுகைக்குள், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நாம் வந்துவிட்டால் நம்முடைய காரியங்கள் சகலமும் வெற்றிதான். தோல்வி என்ற வார்த்தை நம்முடைய மனதிலிருந்து மறந்து எல்லாவற்றிலும் வெற்றியாக இருக்கும். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்யலாம்? தினந்தோறும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு மனம் திரும்புதல் தினந்தோறும் உண்டாக வேண்டும். ஒரு நாளில் அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளில் மனம் திரும்புதல் தொடங்குகிறது. பாவ வழியை விட்டு பரிசுத்த வழிக்கு நாம் மாறுவதே மனம் திரும்புதல். அந்த திரும்புதல் திரும்பி விட்டாயிற்று, மனம் திரும்பி ஆயிற்று. ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் போய் சேர வேண்டும். மனம் திரும்பினால் பத்தாது. திரும்புதல் என்பது ஒரு நல்ல தொடக்கம், பரிசுத்தத்திற்கான தொடக்கம் தான். ஆனால் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. விசுவாசமும் அப்படிதான். விசுவாசிக்க தொடங்குவதுதான் நாம் கர்த்தரை அறிந்து கொள்வது. அது போய் சேர வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறது. முதலில் கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். பின்பு அவருடைய வசனங்கள் சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். பின்பு அந்த வசனத்தில் வல்லமையுண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அதன் பின்பு பல காரியங்களில் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு தியானித்து இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்க கவனமாயிரு என்று இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். 9ஆம் வசனத்தில் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. வெற்றியை பெறுவதற்கான ஒரு ரகசியத்தை இந்த இடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனமாயிரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு கவனமாயிரு.
இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் செல்ல வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை சரியாக 100% முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கர்த்தர் இன்று நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தினந்தோறும் இன்றிலிருந்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக முதல் பக்கத்திலிருந்து வேதாகமத்தை படி என்று இன்று கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்படி என்றால் அதை வலது இடதுபுறம் சாயாமல் போவது என்றால் என்ன என்றால் அதை தினந்தோறும் நாம் படிக்க வேண்டும். தொடர்ச்சியாக படித்து கொண்டு வர வேண்டும். என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எனக்கிட்ட கட்டளையை நான் சரியாக செய்வேன், சரியாக முடிப்பேன் என்று சொல்வதே கர்த்தருக்கு பிரியமான வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும். இந்த இடத்தில் மிக 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 தெளிவாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே காரியம், கர்த்தருடைய வசனங்களை வாசித்து தியானித்து நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் போது முழுமையான ஆசீர்வாதத்தை, வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், அவ்வுலக பரலோக வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு இருக்கிற ஒரே வழி வேத தியானம் தான். சிலர் சொல்லலாம், வேதாகமத்தை வாசித்து எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது, அல்லது வாசித்தாலும் புரியாது, அப்படி புரிந்தாலும் அதை கை கொண்டு நடக்க முடியாது என்று இப்படி யாராவது சொன்னால், யாராவது நினைத்தால் தயவு செய்து அந்த அறியாமையை தூக்கி எறிந்து விடுங்கள். அது மிகப்பெரிய பொய். சாத்தான் நமக்கு அப்படி சொல்ல வைத்து நம்மை அப்படி சொல்லி சொல்லி நம்மை வேத புத்தகத்தை தொட விடாமல் செய்கிற தடையா இருக்கிறது. அது கொல்லாதவனால் வருகிறது. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு தயவு செய்து யாரும் இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் சுமக்க முடியாத பாரத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் கொடியவர் அல்ல, அவர் இரக்கமற்றவர் அல்ல. நீங்கள் வேத வசனத்தை என்னால் தியானித்து தினந்தோறும் வேதம் வாசிப்பது, அதை தியானிப்பது, அதன்படி நடப்பது முடியாது என்று சொல்பவர்கள் யாராவது இருந்தால் அதன் நீங்கள் பேசும் வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர் அல்ல, கெட்டவர், அவர் கொடுமைக்காரர், இரக்கம் உள்ளவர் அல்ல என்று சொல்வதற்கு சமம். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த கட்டளை இதை கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அதை பெற்றுக்கொண்டு நம்மால் செய்ய முடியாது என்று நாம் சொன்னால், நம்மால் முடியாத காரியத்தை அவர் செய்ய சொல்லுகிறார் என்றால் அதன் பொருள் என்ன? அவர் கெட்டவர் என்றல்லவா பொருளாகிறது. நம் வீட்டில் வளர்கிற நம்முடைய சிறு பிள்ளைகளை நாம் வழி நடத்த அறிந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை தருவோம். அந்த பிள்ளையால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சொல்லி இதை செய்து கொண்டு வா என்று சொல்வோமா? நிச்சயம் மாட்டோம். நம் பிள்ளைகளுக்கு அதனுடைய பலம் என்ன என்று நமக்கு தெரியும். நம்முடைய டிஎன்ஏ கோடிங்கை எழுதியவர் அவர் நம்மை உருவாக்கியவர், நம்மை படைத்தவர், சிருஷ்டி கர்த்தா அவருக்கு தெரியாதா நம்முடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நாம் என்ன செய்ய முடியும் என்ன முடியாது என்று? முடியாத பாரத்தை வைத்து நம்மை ஏன் அவர் செய்ய சொல்ல போகிறார்? அவர் இரக்கம் உள்ளவர் என்று நாம் பேசுகிறோமே, மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் என்றல்லவா வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்க யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பின் தேவன் அல்லவா அவருடைய அன்பு எப்பேற்பட்டது? அப்படி இருக்க நாம் அவரை கொல்லாதவர் என்று சொல்வதற்கு சமமாகி விடாதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் முடியும். வேத வசனங்களை எல்லாராலும் தினமும் வாசிக்க முடியும், அதை தியானிக்க முடியும், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். பரிசுத்த ஆவியானவரை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர். ஒரு ஊழியருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு பரிசுத்தவானுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படி இருக்க நமக்கும் அவைகளை வெளிப்படுத்துவார். அதை படித்து நாம் அதற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன? நம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மை விட்டு விலகக்கூடாது, நம்மை கைவிடக் கூடாது என்றால், பொல்லாதவனிடத்தில் நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது என்றால், அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வேத வசனத்தை தியானித்து புரிந்து கொண்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதன்படியே நடப்பது மட்டுமே நம்முடைய செயலா இருக்க வேண்டும். அது மிக 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 முக்கியமான காரியம். அதே கர்த்தரிட்ட கட்டளைகள் அனைத்தும் மனிதனால் செய்யக்கூடியதே.
செய்யக்கூடாத காரியத்தை அவர் எப்பொழுதும் யாருக்கும் கொடுப்பதே இல்லை. அடுத்ததாக யோசுவா ஐயா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய கட்டளைகளின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களோடு பேசி, இன்னும் 3 நாட்களில் நாம் யோர்தானை கடக்க போகிறோம், நீங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி இஸ்ரவேலர்கள் ஆயத்தப்பட்டார்கள். இதில் 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு இப்புறத்திலேயே தங்கி இருக்கிற ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம், இந்த 2.5 கோத்திரங்களும் யோர்தானுக்கு இப்புறத்திலேயே இருக்கிற இடத்திலேயே தங்குகிறவர்கள். அவர்களுக்கென்று அந்த தேசத்தை சுதந்திரமாக அந்த இடத்தை கொடுத்து விட்டாயிற்று. அதில் இருக்கிற யுத்த வீரர்கள், அவர்கள் குடும்பங்கள் அங்கேயே தங்கி இருக்கட்டும். அந்த யுத்த வீரர்கள் எல்லோரும் கானானுக்குள், யோர்தானை கடந்து கானானுக்குள் வந்து தங்கள் சகோதரர்களுக்காக கானானில் யுத்தம் செய்து அவர்களுக்கும் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுத்து விட்டு பின்பு வந்து நீங்கள் யோர்தானை கடந்து வந்து உங்கள் தேசத்தில் குடியிருங்கள் என்று யோசுவா ஐயா கர்த்தருடைய கட்டளைகளின்படியே இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார்கள். அந்த 2.5 கோத்திரத்தார் அதை கேட்ட அந்த 2.5 கோத்திரத்தாரும் அதில் உள்ள யுத்த வீரர்கள் எல்லாரும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம், நீர் பலம் கொண்டு திடமானதாயிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய கட்டளைகளை எல்லாம் முழுமையாய் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கீழ்ப்படிந்து அந்த 2.5 கோத்திரத்து யுத்த வீரர்களும் யோசுவா ஐயாவுக்கு சம்மதித்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இந்த வார்த்தையை யாராவது மீறினால் அவர்களை நாங்கள் கொன்று போடுவோம் என்றும் பக்தியுடன், கர்த்தர் மேல் வைத்த பக்தியுடனும் யோசுவா ஐயாவின் மேல் வைத்த விசுவாசத்துடனும் சொன்னார்கள். இப்படியாக அவர்கள் யோர்தானை கடக்க ஆயத்தமானார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு இட்ட கட்டளையை முழுமையாய் நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் மேல் வைத்த பக்தியுடன் அவர்கள் இருக்கிறார்கள். இது இப்படியாக கர்த்தர் அந்த வனாந்திர பயணத்தில் மனிதர்களின் இருதயத்தை சுத்திகரித்து கானானுக்குள் கொண்டு வந்து செல்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், கர்த்தருக்கு கீழ்ப்பணிந்திருக்கிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயா வனாந்திர பயணத்தை முடித்து கானானுக்குள் செல்வதற்கு முன்பாக நடக்கிற அந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யோசுவா ஐயா கானானுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை கேட்ட பின்பு இந்த சீத்தீமிலிருந்து 2 மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்குள் வேவு பார்க்க அனுப்புகிறார். அப்படி அவர்களை அனுப்பும் போது அவர்கள் இருவரும் கானானுக்கு சென்று அந்த இடத்தில் சென்று எரிகோவை பார்த்து வாருங்கள் என்று யோசுவா ஐயா சொல்லி அனுப்புகிறார். அந்த வேவுக்காரர் இருவரும் எரிகோவின் மதில் மேல் ஒரு வீடு இருந்தது, அந்த அலங்கத்தின் மேல் ஒரு வீடு இருந்தது, அதில் ஒரு பெண் தங்கியிருந்தார். அந்த பெண் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் இந்த 2 வேவுக்காரரும் அங்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் போது அந்த பெண் தவறான தொழில் செய்கிற ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார். அங்கு சென்ற பொழுது அந்த இருவரும் அங்கு தங்குகிறார்கள். அன்று இரவு அந்த இருவரும் அங்கு தங்கி இருக்கிறார்கள். அதாவது வேவு பார்க்கும்படியாக கானானுக்குள் என்ன நடக்கிறது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வீட்டில் போய் அவர்கள் தங்குகிறார்கள். அப்படி தங்கும் போது இவர்கள் வந்திருக்கிற செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு எப்படியோ தெரிந்து விடுகிறது. அந்த எரிகோவின் ராஜாவின் இடத்துல போய் சொல்லி விடுகிறார்கள், வேறு யாரும் சொல்லி விடுகிறார்கள். இதை தெரிந்த எரிகோவின் ராஜா தன் வீரர்களை அனுப்பி அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு வா என்று ஆள் அனுப்பி விடுகிறான் அந்த ராஜா. ராஜா அனுப்பிய 2 வீரர்களும் வந்து அந்த ராகாவின் இடத்தில், ராகாப் என்ற அந்த பெண்ணின் இடத்தில் கேட்கிறார்கள், நீ வந்து உன் வீட்டில் தங்க வைத்திருக்கிற அந்த 2 பேரையும் எங்களிடத்தில் அனுப்பிவிடு, ராஜாவுக்கு செய்தி தெரிந்தது, அவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் அங்கிருந்து வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அந்த 2 வீரர்களும் சொல்ல, அதற்கு ராகாப், இல்லை, அவர்கள் இருவரும் வந்தது உண்மைதான், அவர்கள் வாசல் அடைக்கும் முன்னமே அவர்கள் போய்விட்டார்கள், வந்துவிட்டு உடனே போய்விட்டார்கள் என்று ராகாப் சொல்லிவிட்டார். அந்த பெண் அப்படி சொல்லியதை கேட்டதும் அதை மட்டும் சொல்லாமல், அவர்கள் இப்பொழுதுதான் புறப்பட்டு போனார்கள், நீங்கள் சீக்கிரமாய் போனால் அந்த மனிதர்களை பிடித்து விடலாம் என்று அந்த வீரர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். ராகாவின் பேச்சை நம்பி அந்த ராஜாவிடத்திலிருந்து வந்த வீரர்கள் அந்த 2 வேவுக்காரரையும்
தேடிக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ராகாவின் வீட்டிலேயே அந்த வீட்டின் மேல்புறத்தில் மேல் மாடியில் சணல் தட்டைகள் பரப்பப்பட்டு இருந்தது. அதற்குள் இந்த 2 பேரையும் ராகா மறைத்து வைத்து விட்டார். இப்படி அந்த பெண் மறைத்து வைத்து அந்த 2 வீரர்களையும் இஸ்ரவேலர்கள் இருவரையும் காப்பாற்றி அவர்கள் உயிரை காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த போர் வீரர்களை அனுப்பி பாதுகாத்து விட்டார். இதனால் அந்த பெண் அந்த போர் வீரர்கள் போன பின்பு 2 வேவுக்காரர்களையும் போய் பார்த்து பேசுகிறார் மேலே போய். அப்பொழுது ராகாவும் வேவுக்காரர்களும் பேசுகிறார்கள். ராகாப் கேட்கிறார், நான் உங்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். இந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ராகாவின் வார்த்தைகளில் ஒன்று இருக்கிறது. முக்கியமான ஒரு காரியம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ராகாப் என்ற பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணாய் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உங்கள் தேவனே உண்மையான தேவன். அவர் செங்கடலை 2ஆய் பிளந்ததும் உங்களை வனாந்திர பயணத்தில் வழி நடத்தி வந்ததும் யோர்தானுக்கு அப்புறத்தில் அதற்கு முன்பாக இருக்கிற அந்த 2 ராஜாக்களை அழித்ததையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உங்களை பற்றிய பயம் எங்கள் தேசம் முழுவதும் ஜனத்தினிடத்தில் இருக்கிறது. உங்களை குறித்து நாங்கள் பயந்திருக்கிறோம் என்று ராகாப் சொல்லுகிறார். இதிலிருந்து பார்க்கும்போது ராகாப் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறார். அவர் உண்மையான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை கர்த்தர் என்பதை அந்த பெண் உணர்ந்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர் இடத்தில் பேசுகிறார். நான் உங்களை பத்திரமாக பாதுகாத்து உங்களை உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். அதை போல நீங்களும் இந்த தேசத்திற்குள் வந்து இந்த இடத்தை நீங்கள் அழிக்கும் போது என்னையும் என் தகப்பன் வீட்டையும் என் சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். எங்களை நீங்கள் அழிக்க கூடாது என்று ராகாப் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அந்த 2 வேவுக்காரரிடத்திலும் கேட்கிறார். அதற்கு வந்த 2 பேரும் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவோம். உன் வீட்டிற்குள் உனக்கு தேவையானவர்களை உன் வீட்டிற்குள் சேர்த்துக்கொள். உன் வீட்டிற்குள் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று 2 பேரும் வாக்கு கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீ ஒரு சிவப்பான கயிறை கட்டி இந்த ஜன்னலில் வெளியே தொங்க விடு. இந்த சிவப்பு கயிறு கட்டியிருக்கிற வீடே எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த வீட்டை விட்டு வெளியே உன் சகோதரர்களோ வேறு யாராவதோ இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவர்களை வீட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த வீட்டிற்குள் இருக்கிற யாரையும் நாங்கள் தொட மாட்டோம் என்று அந்த 2 வேவுக்காரர்களும் இஸ்ரவேலர்கள் இருவரும் ராகாப் என்னும் அந்த பெண்ணுக்கு அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த பெண் இன்னும் சில காரியங்களை இஸ்ரவேலர்களுக்கு அந்த 2 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறார். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மிகவும் பயந்திருக்கிறார்கள். உங்களை கண்டு பயந்திருக்கிறார்கள். நாங்கள் அழிந்து போவோம் என்பதை அவர்கள் உணர்ந்து பயந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாயிரு. நீங்கள் இவ்விடத்தை விட்டு போகும்போது இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகும்போது மீண்டும் அந்த போர் வீரர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்களிடம் அகப்பட்டு கொண்டு போய்விடாதபடிக்கு நீங்கள் போய் அந்த மலையிலே தங்குங்கள். 3 நாள் அந்த மலையிலேயே தங்கி இருங்கள். ராஜாவினிடத்தில் வந்த வீரர்கள் எல்லா இடமும் தேடிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் போன பின்பு நீங்கள் உங்கள் தேசத்திற்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர்கள் உயிரை அந்த 2 வேவுக்காரர்களின் உயிரையும் காப்பாற்றவும் ராகாப் மீண்டுமாக காப்பாற்றிக் கொள்ளவும் அதன் பின்பும் எந்த ஆபத்தும் வந்துவிடாதபடிக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ராகாப் அனுப்புகிறார். இதை கேட்ட வேவுக்காரர்கள் அதன்படியே இஸ்ரவேலர்கள் இருவரும் அப்படியே செய்கிறார்கள். மலையில் ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த ராஜாவின் வீரர்கள் போகும் வரைக்கும் அவர்கள் எல்லா இடமும் தேடிவிட்டு போகும் வரைக்கும் இவர்கள் தங்களை ஒளித்துக் கொண்டு மலையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் போன பின்பு இவர்கள்
மீண்டுமாக இஸ்ரவேலர்களிடத்தில் சென்று யோசுவாயாவினிடத்தில் நற்செய்தி சொல்லுகிறார்கள். இதை எல்லாம் யோசுவாயா கேட்டுக்கொண்டார். அந்த பெண்ணை குறித்து பல விஷயங்கள் பேசுவதுண்டு. ஆனால் அந்த பெண் தவறான தொழில் செய்திருக்கிற பெண்ணாய் இருந்திருக்கிறார். அது தவறுதான், நிச்சயம் தவறு. கர்த்தருக்கு முன்பான மிகப்பெரிய பாவ செயல். அது மிக கொடுமையான, கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான காரியத்தை செய்கிற அந்த பெண்ணாய் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் மனம் திரும்பி கர்த்தரே தேவன் என்று ஒப்புக்கொண்டு இந்த இடத்தில் அறிக்கை செய்திருக்கிறதையும் நாம் கவனிக்க முடிகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ராகாவின் வார்த்தையை குறித்து பார்க்கும்போது அந்த பெண் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக தோன்றுகிறது. அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது? அவர்கள் மனம் திரும்பினார்களா என்பது தெரியாது. ஆனால் ஒன்று, அவர்கள் செய்த நற்கிரியைகளுக்கு கர்த்தர் சரியான நற்பலனை கொடுத்தார். யோசுவாயா அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்குள், கானானுக்குள் யுத்தம் செய்ய போகும்போது இந்த வீட்டை அதே போல காப்பாற்றி விட்டார்கள். அந்த ஜன்னலில் சிவப்பு கயிறை இந்த பெண் தொங்க விட்டிருந்தார். அதன்படியே அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. இதில் ஆழமான இன்னொரு சத்தியமும் உண்டு. அந்த ராகாப் தொங்கவிடப்பட்ட அந்த ஜன்னலில் இருந்த கயிறு சிவப்பு கயிறு. அந்த சிவப்பு கயிறு என்பது அந்த ஜன்னல் சட்டம், ஜன்னலில் இருக்கிற அந்த எல் போன்ற வடிவம் உடைய அந்த மர சட்டம் சிலுவையை குறிப்பதாக, பொதுவாக வாசல் நிலை சிலுவையை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது ஜன்னல் நிலையும் அதுவும் நிலைதான், அது சிலுவையை குறிப்பதாகவும் அதில் உள்ள சிவப்பு கயிறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது. இந்த கயிற்றின் அடையாளத்தினால்தான் அந்த பெண்ணாகிய ராகாப் பாதுகாக்கப்படுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த காரியம் நடந்து சுமார் 1400 வருடங்களுக்கு பின்பாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த தவறான வாழ்க்கை வாழ்கிற, அந்த வேசித்தனம் செய்கிற அந்த பெண்ணை குறிப்பது மனித இனத்தின் பாவங்கள் சுமந்த இந்த பூமியை குறிக்கிறது. பெண் இடத்திற்கு, தேசத்திற்கு குறிக்கும். பாவியான மனிதனை அந்த ராகாப் எனும் பெண் ஊமையாக சொல்லலாம். அந்த ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜன்னல் சட்டம் சிலுவையாகவும் அதில் இருக்கிற கயிறு ரத்தத்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. பாவியான மனுஷன் கர்த்தருடைய இரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறார் என்ற பொருளும் தீர்க்க தரிசனமாக இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கயிறு வேறு நிறமாக இருந்திருக்கலாம், அது ஜன்னலில் கட்டாமல் வேறு இடத்தில் கட்டியிருக்கலாம். ஆனால் இதை ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்த ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தவறான பெண் பாவியான மனுஷங்களை, மனித பாவத்தை குறிக்கிறது. ஒட்டுமொத்த பாவத்தையும் அந்த பெண் சொல்வதாக இருக்கிறது, ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமே. இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்று அங்கிருக்கிறவர்களை அழிக்கும் போது இந்த சிவப்பு கயிற்றை பார்க்கிறார்கள். அந்த ஜன்னல், அந்த சிவப்பு கயிறு, அதை பார்த்து அந்த வீட்டிற்குள் யார் இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது, இஸ்ரவேலருக்கு தெரியாது. அந்த வீட்டிற்குள் நீ யாரை வைத்திருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றே அந்த 2 வேவுக்காரர்களும் சொல்லிவிட்டு போகிறார்கள் ராகாபின் இடத்தை. அதே போலதான் நடந்தது. இதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவரின் அடையாளத்தை தரித்து கொண்ட எல்லோரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற தீர்க்க தரிசனமே இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது சிலுவையினாலும், சிலுவையிலிருந்து சொட்டுகிற ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே, அவர் மூலமாய் மனித இனம் பாதுகாக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது. எல்லா மனிதனும் ஆதாம் ஏவாள் மூலமாக பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவியாக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை எதிலிருந்து வருகிறது? சிலுவையில் இருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார். அதே போல அந்த கயிறு எப்படி அந்த ஜன்னலில் இருந்து கீழ் வரைக்கும் தொங்குகிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையின் உச்சியிலிருந்து கீழ் வரைக்கும் வடிந்திருக்கிறது.
அந்த இரத்தமே நம்மை பாதுகாக்கிறது, ரட்சிக்கிறது, மீட்டு கொள்கிறது. இதை தீர்க்க தரிசனமாக இப்படி நடக்க போகிறது என்று 1400 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம் அதன் பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் கிபி 39ஆம் வருடத்தில் நடந்திருக்கிறது. அன்றே ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கானானுக்குள் பிரவேசிக்கும் போது இது நடக்கிறது. இரண்டும் பொருத்தம். பரலோக ராஜ்யத்திற்கான வழி சிலுவையில், கானானுக்கான வழி ராகாபின் வீட்டின் வழியில் இருந்து. கானானுக்குள் பிரவேசிக்கும் போது இப்படிதான் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள் என்பதற்கான, மீட்கப்பட போகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் அந்த இடத்திலேயே ஒரு முறை சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி, அதே போல கானானுக்குள் பிரவேசிக்கும் போது யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இதையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வேத வசனங்கள் நிகழ்வாக மாறவும் போகிற ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மகிமையை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஜீவனை சுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.